இந்த வேத புஸ்தகத்துக்கு நிகரான ஒரு புஸ்தகம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. உலகத்தில் அதிகமாக அச்சடிக்கப்படுகிற புஸ்தகம், அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் இந்த தேவனுடைய வார்த்தையாகிய வேத புஸ்தகம். அதிகமான மக்கள் வாசித்து தியானிக்கிற புஸ்தகம் இந்த தேவனுடைய வார்த்தையாகிய வேத புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை மையமாய் கொண்டு கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் உலகம் முழுவதிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வேற எந்த புஸ்தகத்திற்கும் அப்படிப்பட்ட புஸ்தகங்கள் வெளிவந்தது இல்லை. காரணம், இது தேவனுடைய வார்த்தை, இது பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தை. இது ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும், ஆறுதலை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், பரிசுத்தத்தை கொண்டு வரும். இது உங்களை விடுதலை ஆக்கும். பாவத்தில் இருந்தும், வியாதியில் இருந்தும், சாபத்தில் இருந்தும் இது ஒரு விடுதலையை கொண்டு வரும். இது வல்லமை உள்ள ஒரு வார்த்தை. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், உங்களை அழித்து விட முடிக்க இராணுவமே வந்தாலும், ஆண்டவர் அடைக்கலமா உங்களை பாதுகாக்கும் போது ஒருவர் உங்களை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய குடும்பத்தையோ, உங்களுடைய தொழிலையோ, உங்களுடைய சொத்துக்களையோ, உங்களுடைய ஊழியத்தையோ யார் சேதப்படுத்த முடியும்? அவர் அடைக்கலமும் தஞ்சமா இருக்கிறார்ல. அப்ப நீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, தேவரீர், நான் நெருக்கப்படுகிற காலத்துல நீர் எனக்கு அடைக்கலமும் தஞ்சமா இருக்கிறீர். நெருக்கமான காலம் வரும், அந்த வந்தாதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். 39 இடத்துல உங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. என்னது, எனி டைம் அரெஸ்ட் பண்ணிடலாம் பிரதர், ஏதாவது பண்ணுங்க பிரதர். அப்படியா? எனக்கு அதை பற்றி ஒரு பயமே வரலையே. அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ, என்ன பண்ணிடுவாங்களோ, பயம் இல்லை. எனக்கு உலகெல்லாம் பயந்து எனக்கு போன் பண்றாங்க. ஆனா எனக்குள்ள பயத்தை ஆண்டவர் அனுமதிக்கல. ஆண்டவர் ஒருத்தனுக்கு நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அப்ப என்ன வசனத்துக்கு என்ன அர்த்தம்? நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறன்ற வசனத்துக்கு என்ன அர்த்தம்? தேவ பிள்ளைகள் அப்படி நிக்கணும் கம்பீரம். அல்லேலூயா சொல். வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழின் அதிசயமானவரே. വ്യാധിയാ? നിങ്ങൾക്ക് രോഗമാണോ? നിങ്ങൾക്ക് കടൻ തള്ളിയാ? കടക്ലേശമാണോ? ഒരു വ്യാപാരത്തിൽ പ്രശ്നയാ? ബിസിനസ്സിൽ പ്രശ്നങ്ങളുണ്ടോ? ഒരു കുടുംബത്തിൽ പ്രശ്നയാ? കുടുംബത്തിൽ പ്രശ്നങ്ങളുണ്ടോ? കലങ്കാതിരുകൾ. നിങ്ങൾ കലങ്ങേണ്ട, വേദനപ്പെടാതിരുകൾ, വേദനിക്കേണ്ട. ദേവൻ சொல்லுகிறார், എന്നെ സ്തുതിയുங்கள். കർത്താവ് പറയുന്നു, നിങ്ങൾ എന്നെ സ്തുതിക്കുക. ദാവീദ് സ്തുതിച്ചാർ, ദാവീദ് സ്തുതിച്ചു, അവനെ ഞാൻ ആശീർവദിച്ചു, അവനെ ഞാൻ അനുഗ്രഹിച്ചു. കർത്താവേ സ്തുതിയുங்கள். യഹോവയ്ക്ക് സ്തോത്രം ചെയ്യും. കുടുംബത്തിലെ പ്രശ്നങ്ങൾ മാറി വിടും. നിന്റെ കുടുംബത്തിലെ പ്രശ്നങ്ങൾ മാറും.